அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 4/11/2025 செவ்வாய்க்கிழமையில் மைத்ரேய முகூர்த்தம். இன்றைய தினத்தில் மைத்ரேய முகூர்த்த நேரமானது 4:35 இருந்து 6:22 வரைக்கும் இருக்கு. குறிப்பாக இந்த நேரத்தில் 5:10 இருந்து 5:45 வரைக்கும் வரக்கூடிய 35 நிமிடங்களை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே கடன் தீர்றதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? செவ்வாய் ஹோரை நேரத்தில் யாருக்கு பணத்தை கொடுக்கணுமோ அல்லது எந்த பேங்க்குக்கு நம்ம வட்டி கட்டணுமோ அந்த நேரத்தில் கட்டுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் செய்கிறதுனால வேகமாக நம்ம கடன் அடையும் அப்படின்னு. அது மாதிரி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நாம் நெய் தீபம் ஏற்றி, வெற்றிலை தீபம் ஏற்றி, செங்கல் வைத்து வழிபாடு செய்து சொந்த வீடு யோகம் பெறுவதற்காக வழிபாடு செய்வோம். இதையெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் செய்கிறது வழக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இரவு ஆரம்பித்தாலும் கூட பௌர்ணமி திதியோட சக்தியானது இன்றைய தினத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி மனதார இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி, குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துல இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி மனதார நீங்கள் முருகப்பெருமானை வேண்டுனீங்க அப்படின்னா உங்கள் பண ரீதியான கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து, அதிலும் குறிப்பாக ஐப்பசி அன்னாபிஷேக நாளில் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய தினத்தில் தவறாமல் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வெத்தலை தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு பிரசாதமாக 2 செவ்வாழை பழத்தை வச்சுட்டு நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரில் ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து ஒரு மொய் கவரில் போட்டு கடன் தீரணும்னு சொல்லி மனதார பிரியாணி இலையில் எழுதி அதையும் தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக முருகனின் அருளால் சொந்த வீடு யோகம் உண்டாகும், கடன் தீரும், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்கும், பண வசியம் உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம். மனதார முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அப்பன் முருகன் அருளால் நிச்சயமாக நீங்கும். கவலை விடுங்க. இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம்.